Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா solve the following system of linear equations in 3 variables. இப்போ first subdivision பார்க்கலாம். Equations என்னன்னா x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16. So இப்போ இந்த 3 equations நம்ம solve பண்ணி x, y and z ஓட values என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ x plus y plus z equal to 5. So இது வந்து நம்ம first equation எடுத்துக்கலாம். அடுத்து 2x minus y plus z equal to 9. So இது வந்து நம்ம second equation எடுத்துக்கலாம். அடுத்து x minus 2y plus 3z equal to 16. So இது வந்து நம்ம third equation எடுத்துக்கலாம். இப்போ 3 equations இருக்கு. இப்போ first நம்ம first equation and second equation எடுத்துக்கலாம். அதாவது x plus y plus z equal to 5. அதுக்கப்புறம் 2x minus y plus z equal to 9. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா y வேரியபிள் இருக்கா, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேம் தான். அதாவது இங்கே 1 இங்கேயும் 1, அதாவது +1 -1 அது விட்டுருங்க, நம்பர் வந்து சேம், நியூமரிக்கலி சேம், அதாவது 1 1. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும், x plus 2x வந்து 3x plus y minus y கேன்சல் ஆகும். அப்போது z plus z என்ன 2z. அப்போது 3x plus 2z equal to 5 plus 9 என்ன 14. ஸோ இது வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதாவது x plus y plus z equal to 5, அதுக்கப்புறம் x minus 2y plus 3z equal to 16. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா, இப்போ y வேரியபிள், ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம சேம் ஆக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஜெட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஜெட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னா, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு வரணுமா, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இன்டூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷன் அது வந்து 1 தான், ஸோ 1ஆலே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா சேம் தான். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x plus 2y plus 2z equal to 5 into 2 என்ன 10, x minus 2y plus 3z equal to 16. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோன்னா 2x plus x என்ன 3x, 2y minus 2y கேன்சல் ஆகும். அப்புறம் 2z plus 3z வந்து 5z equal to 10 plus 16 என்ன 26. ஸோ இது வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இது வந்து எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது 3x plus 2z equal to 14, அதே மாதிரி 3x plus 5z equal to 26. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸில் 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது, x and z. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி x and z-ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள், ஏன்னா 3x minus 3x வந்து 0 ஆகும். அப்புறம் 2z minus 5z வந்து minus 3z equal to 14 minus 26. உங்களுக்கு என்ன வரும், minus 12. அப்போ minus 3z equal to minus 12னா அப்போ z-ஓட வேல்யூ என்ன 4. இப்போ நம்மளுக்கு z equal to 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் z-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது 3x plus 2z, அப்போ 2 into 4 equal to 14. அப்போ 3x plus 2 into 4 என்ன 8 equal to 14. அப்போ 3x வந்து என்ன வரும் 14 minus 8. அப்போ 3x equal to 14 minus 8 என்ன 6. அப்போ 3x equal to 6னா x-ஓட வேல்யூ என்ன 2, ஏன்னா 6/3 வந்து 2. ஸோ இப்போ நம்மளுக்கு x and z-ஓட வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி y-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, x plus y plus z equal to 5. இப்போ x-ஓட வேல்யூ என்ன 2 plus y வந்து தெரியாது, plus z-ஓட வேல்யூ என்ன 4 equal to 5. அப்போ 2 plus 4 என்ன 6. அப்போ y plus 6 equal to 5. அப்போ y-ஓட வேல்யூ என்ன 5 minus 6. அப்போ y equal to minus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு x, y and z-ஓட வேல்யூஸ் வந்து கிடைச்சாச்சு. அதாவது x equal to 2, y equal to minus 1 and z equal to 4. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஈக்குவேஷன்ஸ் என்ன, 1/x minus 2/y plus 4 equal to 0, 1/y minus 1/z plus 1 equal to 0, 2/z plus 3/x equal to 14. இப்போ இதில் 1/x வந்து நம்ம p அப்படின்னு எடுத்துக்கலாம். let 1/x equal to p. அதே மாதிரி 1/y equal to q அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/z equal to r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வரும், இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து p அப்படின்னு வரும்.
minus 2q அப்படின்னு வருமா plus 4 equal to 0. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் என்ன வரும் q minus r plus 1 equal to 0 அப்படின்னு வரும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் 2r plus 3p equal to 14. பார்த்தீங்கன்னா இது மூலமாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் p minus 2q அதாவது கான்ஸ்டன்ட் அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு -4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் ஆரோட வேல்யூ இல்லை, அப்போ இது நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது p minus 2q plus 0 equal to -4 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், இங்கே p ஓட வேல்யூ இல்லை, அப்போது 0 plus q minus r இந்த 1 அந்த சைட் போச்சுன்னா -1 equal to -1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் 3p இங்கே q ஓட வேல்யூ இல்லை, அப்போது ப்ளஸ் 0 ப்ளஸ் 2r equal to 14. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் p minus 2q plus 0 equal to -4. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 0 plus q minus r equal to -1. இப்போ q-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 2, இங்கே வந்து 1. ஸோ இது வந்து நம்ம 2 ஆக்கிட்டோன்னா நம்மளுக்கு எலிமினேட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த வேரியபிளை. அப்போது p minus 2q plus 0 equal to -4. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 0 into 2 வந்து 0 தான், ப்ளஸ் q into 2 வந்து ப்ளஸ் 2q, மைனஸ் r into 2 வந்து -2r equal to -1 into 2 வந்து -2. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா p plus 0 என்ன p, minus 2q plus 2q வந்து 0, அடுத்து 0 minus 2r என்ன -2r equal to -4 minus 2 என்ன -6. ஸோ இது வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன 3p plus 0 plus 2r equal to 14. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு p and r ஓட வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்போ -2r plus 2r இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0, p plus 3p என்ன 4p equal to -6 plus 14 என்ன 8. அப்போ 4p equal to 8னா அப்போ p ஓட வேல்யூ என்ன 8/4 அதாவது 2. இப்போ நம்மளுக்கு p ஓட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து r ஓட வேல்யூ இப்போ p minus 2r equal to -6. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 minus 2r equal to -6னா அப்போ -2r equal to -6 minus 2, அப்போ -2r equal to -8. அப்போ r ஓட வேல்யூ என்ன -8/-2 அதாவது 4. இப்போ நம்மளுக்கு p and r ஓட வேல்யூஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ p minus 2q equal to -4 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 minus 2q equal to -4 ஏன்னா p ஓட வேல்யூ என்ன 2. அப்போ -2q வந்து என்ன -4 minus 2, அப்போ -2q equal to -6. அப்போ q ஓட வேல்யூ என்ன வரும் 3 ஏன்னா -6 divided by -2 என்ன 3. ஸோ இப்போ நம்மளுக்கு p, q and r ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம p வந்து என்ன எடுத்துருந்தோம் 1/x, அதே மாதிரி q வந்து 1/y, அதே மாதிரி r வந்து என்ன 1/z. இப்போ நம்ம x, y and z ஓட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். p வந்து என்ன 2, அப்போ 2 equal to 1/xனா அப்போ x ஓட வேல்யூ என்ன வரும் 1/2. இப்போ q ஓட வேல்யூ என்ன 3, அப்போ 3 equal to 1/yனா அப்போ y ஓட வேல்யூ என்ன 1/3. இப்போ r equal to 1/z, r ஓட வேல்யூ என்ன 4, அப்போ 4 equal to 1/zனா அப்போ z ஓட வேல்யூ என்ன 1/4. ஸோ x equal to 1/2, y equal to 1/3, z equal to 1/4. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன x plus 20 equal to 3y/2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus y plus z. ஸோ ஃபர்ஸ்ட் இது மூலமாக நம்ம என்ன எழுதலாம் x plus 20 equal to 3y/2 plus 10 அப்படின்னு எழுதலாமா. அப்போது x plus 20 equal to இப்போ இங்கே டினாமினேட்டர் LCM 2 எடுத்திங்கன்னா மேலே என்ன வரும் 3y plus 20 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா 2 into x plus 20 equal to 3y plus 20 அப்படின்னு வரும். அப்போது 2x plus 40 இந்த 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 2x plus 40 equal to 3y plus 20. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் அந்த சைட் போச்சுன்னா 2x equal to 3y plus 20 minus 40 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3y இந்த சைட் கொண்டு வரலாம். அப்போ 2x minus 3y equal to 20 minus 40 என்ன -20. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் 3y/2 plus 10 equal to 2z plus 5 அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே என்ன வரும் 3y plus 20 அப்படின்னு வருமா எல்சிஎம் எடுத்தோன்னா. இப்போ இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும் 4z plus 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது மூலமாக நம்ம 3y 4z இந்த சைட் வந்துச்சுன்னா -4z
equal to 10, 20 அந்த சைட் போச்சுன்னா minus 20. அப்போ 3y minus 4z equal to minus 10. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 2z plus 5 equal to 110 minus y plus z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2z plus 5 equal to 110 minus உள்ளார் போச்சுன்னா minus y minus z. இப்போ minus z இந்த சைட் வந்துச்சுன்னா plus z. அப்போ 2z plus z என்ன 3z. இப்போ minus y இந்த சைட் வந்துச்சுன்னா plus y equal to 110 plus 5 அந்த சைட் போச்சுன்னா minus 5. அப்போ 3z plus y equal to 110 minus 5 என்ன 105. ஸோ இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா. இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது 3y minus 4z equal to minus 10 இருக்குது. அதே மாதிரி இங்கே y plus 3z equal to 105 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு y and z-ஓட வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா 3y வந்துச்சுன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கலாம். அதாவது 3y minus 4z equal to minus 10. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை அதாவது தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது சேம் தான் 1ஆல் தான். அப்போது தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் 3y plus 3z into 3 அப்போது plus 9z அப்படின்னு வரும் equal to 105 into 3 வந்து உங்களுக்கு 315. ஸோ இப்போ இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 3y minus 3y கேன்சல் ஆகும். minus 4z minus 9z வந்து minus 13z அப்படின்னு வரும் equal to minus 10 minus 315 ஆட் பண்ணிங்கன்னா minus 325. இப்போ மைனஸ் வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ 13z equal to 325னா இப்போ z equal to 325 divided by 13 அதாவது 25. ஸோ இப்போ நம்மளுக்கு z equal to 25 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம y-ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது 3y minus 4z equal to minus 10னா அப்போ 3y minus 4 into z-ஓட வேல்யூ என்ன 25 equal to minus 10. அப்போ 3y minus 4 into 25 என்ன minus 100 equal to minus 10. அப்போ 3y வந்து என்ன வரும் minus 10 plus 100. minus 10 plus 100 என்ன 90. அப்போ 3y equal to 90னா அப்போ y-ஓட வேல்யூ 90 divided by 3 என்ன 30. ஸோ y-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். அதாவது 2x minus 3y equal to minus 20. ஸோ y-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2x minus 3 into y-ஓட வேல்யூ என்ன 30 equal to minus 20. அப்போ 2x minus 90 equal to minus 20. அப்போ 2x equal to minus 20 plus 90. minus 90 அந்த சைட் போச்சுன்னா plus 90. அப்போ 2x equal to minus 20 plus 90 எவ்வளோ 70. அப்போ x-ஓட வேல்யூ என்ன 70 divided by 2 என்ன 35. அப்போது இது மூலமாக நம்ம x equal to 35 அதே மாதிரி y equal to 30 and z equal to 25 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.